தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் புராணம் பல வரலாறுகளிடை தொடர்பு பகுதி 4. நவீன ஆராய்ச்சிக்காரர்கள் சாஸ்திரஞர்கள் இருவருக்குமே விசித்திரமாக தோன்றினாலும் சரி, என் அபிப்பிராயம் ஒன்றை சொல்கிறேன். வால்மீகி ராமாயணத்தை அத்தாரிட்டியாக எடுத்துக்கொள்கிற அளவுக்கு ஸ்தல புராணங்களை எடுத்துக்கொள்ள முடியாது என்று பொதுவாக ஒரு அபிப்பிராயம் வந்துவிட்டாலும், வால்மீகி ராமாயணம் மற்றும் பாரதம் தற்போது ஆத்தென்டிக், அதிகாரபூர்வமானது என்று நினைக்கப்படுகிற விஷ்ணு புராணம், பாகவதம் முதலியவற்றை விடக்கூட ஸ்தல புராணங்கள் தான் நிஜத்தை சொல்வதில் பெரிய அத்தாரிட்டி என்று நான் இம்மாதிரி அநேக திருஷ்டாந்தங்களிலிருந்து முடிவுக்கு வந்திருக்கிறேன். முதலில் தஞ்சாவூர் ஜில்லாவில் கும்பகோணத்திலும் மாயவரம் தாலுகாவுக்குள்ளே திருவழுந்தூரை சுற்றியுள்ள 7-8 ஸ்தலங்களிலும் புராணத்து டீட்டெயில்ஸ் விவரங்கள் டாலி ஆவதை, ஒன்றுக்கொன்று பொருந்துவதை சொன்னேன். அப்புறம் ராமநாதபுரம், தஞ்சாவூர் 2 ஜில்லாக்களில் உள்ள 3 க்ஷேத்திர சமாச்சாரங்கள் ஒத்து வருவதாக சொன்னேன். இப்போது இன்னும் பெரியதாக ஆல் இண்டியா ஸ்கேலில் ஒன்று சொல்கிறேன். காவேரி புராணத்தில் 2 விதமான பாட்டங்கள் உண்டு. அதிலே ஒன்று ஸ்ரீரங்கத்தில் உள்ள காவேரி துறையான அம்மா மண்டபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. துலா மாசம் எனப்படும் ஐப்பசியில் காவேரி ஸ்நானம் மகா விசேஷமாகும் என்று இதில் சொல்லி இருக்கிறது. இதிலே முக்கியமான கதாபாத்திரம் தர்மவர்மா என்ற சோழ ராஜா. இவன் நிச்சுளபுரியிலிருந்து கொண்டு ஆட்சி செய்தான் என்று சொல்லி இருக்கிறது. நிச்சுளம், நிச்சோளம், சோளம், சோழி என்ற சம்ஸ்கிருத வார்த்தைகளுக்கு உடம்போடு போட்டுக்கொள்கிற உரை மாதிரியான உடுப்பு என்று அர்த்தம். உறையூர் எனப்படுவதே சம்ஸ்கிருதத்தில் நிச்சுளபுரியாக இருக்கிறது. இதை தலைநகரமாக கொண்ட ராஜ்யத்துக்கும் சோழ தேசம், சோழ தேசம் என்றே பெயராக இருக்கிறது. சோழ பயிருக்கு என்ன விசேஷம்? சோழக்கொண்டை என்று நன்றாக உரை தைத்து போட்டுக்கொண்ட மாதிரி இந்த தானியம் ஒன்றுதான் தானிய மணிகளை சுற்றி சோழி போட்டுக்கொண்டு வளர்கிறது. சோழி போட்டுக்கொண்டிருக்கிற தானியம் சோளம். இந்த மொழி ஆராய்ச்சி இருக்கட்டும். காவேரி புராணத்தில் இன்னொரு பாடத்தில் மாயவரத்தில் இருக்கப்பட்ட காவேரி துறையான துலா கட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இப்போது அதை லாகடம் லாகடம் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள். இது துலா கட்டம் என்பதன் திரிபுதான். துலா ஸ்நானத்துக்கு வரும் யாத்திரிகளுக்கு வசதியாக கட்டப்பட்ட படித்துறைதான் துலா கட்டம், லாகடம். மாயவரத்திலும் இன்னும் 6-7 காவேரி கரை க்ஷேத்திரங்களிலும் துலா கட்டங்கள் இருக்கின்றன. இவை அத்தனையும் அச்சடித்ததை போல் ஒரே பிளானில் கட்டப்பட்டிருக்கின்றன. துலா ஸ்நான மகிமையை சொல்கிற இடத்தில் காவேரி புராணத்தில் ஒரு பாட்டத்தின்படி ஸ்ரீரங்கத்துக்கும் தர்மவர்மாவுக்கும் முக்கியத்துவம் தந்திருக்கிறதென்றால், இன்னொரு பாட்டத்தில் மாயவரத்துக்கும் அங்கே துலா ஸ்நானம் செய்து மோட்சம் அடைந்த ஒரு பிராமண தம்பதிக்கும் முக்கியத்துவம் தந்திருக்கிறது. நாதசர்மா என்ற அந்த பிராமணனுக்கு பேர். அவருடைய பத்தினி அனவத்யை. விதிவத்தாக துலா மாசம் தினந்தோறும் இவர்கள் மாயவரத்தில் காவேரி ஸ்நானம் செய்தே மோட்சம் அடைந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இவர்கள் பல இடங்களுக்கு க்ஷேத்ராடனம் பண்ணினதாக சொல்லும் இடத்தில் கேதாரத்துக்கு, கேதாரிநாத் போனார்கள், காசிக்கு போனார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இது இங்கே மாயவரத்தில் மட்டுமே தெரிந்த கதை. காசி இங்கே இருந்து 1000 மைலுக்கு அப்பால் இருக்கிறது. காசியில் கங்கையில் இருக்கிற பல கட்டங்களில் காட் என்று சொல்வார்கள். கேதார் காட் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கேதார் காட்டில் அதை குறித்த ஸ்தல புராணம் சொல்லப்படுகிறது. அதிலே நாதசர்மா அனவத்யை என்ற பிராமண தம்பதி ஸ்நானம் செய்த இடம் அது என்று வருகிறது. நாதசர்மா கதை நம்மூர்காரர்களுக்கே அதிகமாக தெரியாது. ராமர், கிருஷ்ணர், ஹரிஷ்சந்திரன், நளன் முதலியவர்களைப் போல தேசம் முழுவதும் தெரிந்தவர் இல்லை அவர்.
அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி இங்கே மாயவரத்தில் சொல்கிற புராண கதையும் 1000 மைல் தாண்டி காஷியில் சொல்வதும் டாலி ஆகிறது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாய் இருக்கிறது. ஸ்தல புராணங்களை நம்புவதற்கில்லை என்று சொல்வது எவ்வளவு தப்பு என்பதற்கு திருஷ்டாந்தமாகத்தான் இதை சொன்னேன். காஷிக்கும் காஞ்சிக்கும் நடுவே 1000 மைலுக்கு மேல் இருக்கிறது. காஷியில் அன்னபூரணி விசேஷம். காஞ்சிபுரத்திலும் ஜெகன்மாதா 32 தர்மங்களை பண்ணும்போது அன்னதானம் பண்ணியிருக்கிறாள். காமாட்சி ஆலயத்தில் கர்ப்ப கிரகத்தின் நுழைவாசலுக்கு நேரே அன்னபூர்ணேஸ்வரிக்கு சந்நிதி இருக்கிறது. அதன் விமானத்தில் தக்ஷிண தேசத்தில் வேறே எங்கேயும் இல்லாத விதத்தில் 6 சிகரங்கள் இருக்கின்றன. ஏன் இப்படி இருக்கிறது என்பதற்கு பதில் காஷியில் கிடைக்கிறது. காஷியில் அன்னபூரணி விமானத்தில் இதே மாதிரி 6 சிகரங்கள் இருக்கின்றன. அதன் அச்சாகத்தான் இங்கே 1000 மைல் தாண்டி காஞ்சியிலும் இப்படி இருக்கிறது. சின்ன விஷயங்களில் கூட இவ்விதம் தேசத்தின் வெவ்வேறு கோடிகளில் உள்ள ஸ்தலங்களில் ஒற்றுமை இருப்பதால் க்ஷேத்திர ஐதிஹ்யங்களை லேசாக தள்ளிவிடுவதற்கில்லை என்று தெரிகிறதல்லவா?